நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சேம் டைம் நம்ம பேங்க் நிஃப்டியுமே பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான், நம்ம 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் அனலைஸ் பண்ணுவோம். சேம் டைம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ யாருக்கா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக் கான்செப்ட் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா இந்த ஜோன், இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேல்யூ ஏரியா ப்ரீவியஸ் டேவோடது. ஸோ அதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆனாங்க. அதுலேருந்தே ஒரு பேலன்சிங், அப்புறம் சடன்லி ஒரு அப் கொடுத்தாங்க. ஒரு சிங்கிள் பிரிண்ட்லாம் கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு கேப்பை வந்து ஃபில் பண்ணுற ஐடியாவில் இல்லை போலவங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே சிங்கிள் பிரிண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான கான்செப்ட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸோட ப்ரொஃபைலையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன், இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த 3 நாளோட ப்ரொஃபைலையும் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் வேறு, மெர்ஜ் பண்ணியிருக்கிறது வேறு. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல், இது வந்து மெர்ஜ்டு ப்ரொஃபைல் ஃபார் 3 டேஸ். பாஸ்ட் 3 டேஸோடையும் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ரொம்ப நேரம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஏரியா கிட்ட வந்தால் அகெயின் டெவலப் ஆவாங்க. ஸோ ப்ரைஸ் ஒன்ஸ் இந்த வேல்யூ ஏரியாவிலேருந்து, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ரிஜெக்ட் எடுக்குது அப்படின்னா, ப்ரைஸ் அகெயின் ஒரு ஃபர்தரான ஒரு அப் மூவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் 24,600ன்ற லெவலை வந்து ப்ரைஸ் கிளியர் பண்ணும். இதுதான் இந்த லெவல். ஸோ ஸ்டில் மார்க்கெட்டில் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யாரும் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஒரு வேளை ப்ரைஸ் ஒரு பெரிய ஸ்விங் அடிச்சுட்டு வருது அப்படின்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் ரிவர்சல் தான் ஆகும். ஸோ அப் சைடுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நிஃப்டியில். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் பாருங்கள், இந்த 3 டேஸோட பேலன்சிங் தான் இது நான் மெர்ஜ் பண்ணியிருக்க ப்ரொஃபைல். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அன்மெர்ஜ் பண்ணிட்டேன். இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கும் கூட ஒன்ஸ் இந்த பாருங்கள், இந்த ஜோன் 24,250க்கு மேலே இருக்க இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் எடுத்து கூட ப்ரைஸ் அப் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல். இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த ரெண்டுத்துக்குமே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 24,200ன்றது ஒரு க்ரூஷியல் லெவல். ஸோ அதையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கேருந்துமே ரிவர்சல் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இதுவாக தான் இருக்கும். 24,550 ப்ளஸ் 24,700, இதுதான் வந்து அப்புக்கான டார்கெட். ஸோ அவ்வளோதான் நிஃப்டியோடது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எதாவது நடந்திருக்கான்றதை பார்த்துருவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸ் இந்த இடத்த ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணாங்கல்ல, இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ப்ரைஸை வந்து கீழே விட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது இந்த பையர்ஸ் வந்து அவங்க பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் வந்து செல் பண்ண அவங்களுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் அப்சைடுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா டே ஹையாக இருக்கும் நாளைக்கு 52,465 லெவல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 52,800. ஸோ இதுதான் வந்து பையிங்கான லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து கிடையாது. ஸோ ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ இதை நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்லன்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் 50 சார்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நன்றி.